TDA 2050 அன்பாக்சிங் பண்ணலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஜேஆர்எஸ் வெல் ஆடியோலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 2050 ஒரு 5 சேனல் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணுற 5.1 ஆம்பிளிஃபயருக்கு இது ஒரு நல்லாயிருக்கும். ஒரு 8க்கு 10 அப்படின்ற ஒரு ஹால் இருந்தால் அந்த மாதிரி இதுக்கு இது போகிறோம். இந்த 2050 வந்து கொஞ்சம் வாட்ஸ் அதிகம், அதே 2030 போடும்போது இன்னும் கொஞ்சம் வாட்ஸ் கம்மி. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே உடைய இந்த போர்டு தான். நம்ம ஐசி மாற்றி போடுறோம், அப்போது இதனுடைய வாட்ஸ் வந்து கூடும். அது ஒரு 20 வாட்ஸ் வருதுன்னா இது ஒரு 25லேருந்து 30 வாட்ஸ் வரும். இப்போ இந்த போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹீட்ஸிங்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு ஹீட்ஸிங் கொடுத்துருக்காங்க. நம்ம தேவைப்பட்டால் வேணால் இதை எடுத்துகிட்டு கூட இன்னும் பெரியசாக போடலாம். ஆனால் நம்ம கனெக்ஷன் கொடுத்து செக் பண்ண பிறகு தான் இது தெரியும். முதல்ல பார்க்குறோன்னா இது வந்து ப்ளஸ் வோல்ட்டு, இது கிரவுண்டு. இது சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்டு. இது வந்து கிரவுண்டு, முதல் சேனலுக்கான இது ஸ்பீக்கர் அவுட்டு, இது இன்புட்டு, இது ஆடியோ இன்புட்டு. அடுத்தது இது கிரவுண்டு, இது ஸ்பீக்கர் அவுட்டு, இது இன்புட்டு. இந்த ரெண்டாவது சேனலுக்கு. இது மூணாவது சேனலுக்கு இது கிரவுண்டு, இது ஸ்பீக்கர் அவுட்டு, இது இன்புட்டு ஆடியோ இன்புட்டு. அடுத்தது கிரவுண்டு, அடுத்தது ஸ்பீக்கர் லைன். இது வந்து நாலாவது சேனலுக்கு இங்கே இன்புட்டு. இது அஞ்சாவது சேனலுக்கு இது கிரவுண்டு, இது ஸ்பீக்கர் அவுட்டு, இது இன்புட்டு ஆடியோ இன்புட்டு, இது இங்கே கிரவுண்டு. இதுதான் இதனுடைய டீட்டெயில்ஸு. நம்ம இது வந்து ஒரு 5.1க்கு அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன். நீங்கள் இந்த போர்டு போட்டிருந்தீங்க ஏற்கனவே, நீங்களும் இதனுடைய ஆடியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.